வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர், மினி போன்ற கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 3350 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 3400 வரைக்கும் போயிட்டு பல தடவை அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் புதிய லோ வேறு க்ரியேட் பண்ணியிருக்கு. 3320 வரைக்கும் வந்துட்டேன். அதில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து வேகமாக 3400 வரைக்கும் போயிட்டு 3377 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 3340 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும், ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட் எல்லாத்தையும் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 181 ஓப்பனாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்து 186 வரைக்கும் போயிட்டு 182 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட 181 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 181 விட்டு கீழே வந்தால் செல் பண்ணி 183 இல்லை 183.5 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட்லாம் சப்போர்ட்டை மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது காப்பர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நேற்று காப்பர் மார்க்கெட் 594 பக்கமாக ஓப்பன் ஆகி 596 வரைக்கும் போயிட்டு 594 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நியூட்ரல் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 592 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 591 விட்டு கீழே வந்தால் செல் பண்ணி 593 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் தற்காலிகமாக. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நிக்கல் மார்க்கெட்டில் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நிக்கல் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 1228 ஓப்பன் ஆன மார்க்கெட் 1226 சப்போர்ட் எடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து 1556 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்க சப்போர்ட் டிஸ்டன்ஸ்லாம் எந்த அளவுக்கு உறுதியாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் 1246 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 1248 பக்கமாக ஓப்பன் ஆகும். 1246 பை பண்ணிவிட்டு 1244 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இறுதியாக நம்ம சில்வர் மினி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று சில்வர் மினி மார்க்கெட் 64500 பக்கமாக ஓப்பன் ஆகி பல தடவை 64200 சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. இறுதியாக 63600 சப்போர்ட் எடுத்து நல்ல புதிய ஹை கிரியேட் பண்ண முயற்சி செஞ்சுருந்தாலும் பலன் கொடுக்காம 63200 சொல்லி ஒரு புதிய லோ கிரியேட் பண்ணி 63529 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் இதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 63800 விட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா பை பண்ணிவிட்டு 63400 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.